12 வீடுகளில் ராகு எங்கே அமர்ந்தால் கடுமையான தீமையை ரிஷப லக்னத்திற்கு தருவார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? 12 வீட்லேயும் அவர் அமர்ந்த ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் இருக்கிறதுல எங்கே அமர்ந்தால் கடுமையான தொந்தரவு அப்படிங்கிறது தான். இப்போ ரிஷப வீடுன்னு பார்த்துட்டோம். ரிஷப வீட்டில் அமருகின்ற இந்த ராகு, அதாவது ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் அமருகின்ற இந்த ராகு, தனுசு வீடு. பொதுவாக தனுசில் பாவகிரகங்கள் அமர்றது ஒரு விதத்தில் நல்ல அமைப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் 8ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் லக்னாதிபதியின் சாரமான பூராட நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, அதேபோல் மூல நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது கடுமையான தீமைகளை செய்வார். ரிஷப லக்னத்திற்கு 8இல் அமர்ந்து 6க்குடைய தொடர்பு பெற்ற சுக்கிரனின் சாரமும் 2இல் அமருகின்ற கேதுவின் சாரத்தையும் பெறுகின்ற பொழுது அந்த ராகு தீமைகளை மிக வலுவாக செய்வார். அதேபோல் 12ஆம் வீட்டில் அந்த ராகு அமர்ந்து, மேஷ வீட்டில் ராகு அமர்ந்து உங்களுக்கு இவங்க யார் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது கடுமையான தீமைகள் இருந்தே தீரும். அதேபோல் அவர் அங்கே அஸ்வினி நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதும் தீமைகள் இருந்தே தீரும். அதை தவிர்ப்பது இயலாது. இதனை அடுத்ததாக 6ஆம் வீட்டில் ராகு அமர்தல் நன்மை தான். ஆனால் அவர் 6ல் அமர்ந்து விசாகம் நட்சத்திரத்தில், துலாமத்தில் அமர்ந்து விசாக நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுதும் பாருங்க, தனுசு வீட்டில் சுக்கரனுடைய பூராடம், கேதுவினுடைய மூல நட்சத்திரம் 8ல். அப்படியே 12ஆம் வீட்டுக்கு போகும்போது மேஷ வீட்டில் அமர்ந்து அஸ்வினி நட்சத்திரத்திலேயோ பரணி நட்சத்திரத்திலேயோ அமர்ந்தாலும் அது தீமை. அப்படியே 6ஆம் வீட்டில் துலாத்தில் அமர்ந்து அவர் விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் இந்த 3 வீடுகளிலும் அமர்ந்து இப்போ நான் சொன்ன நட்சத்திரங்களை பெற்றாலே அந்த ராகு திசை தீமையை தரும். அந்த ராகு அசுப ராகுவாக இருந்தால், அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய என்ன சொன்ன மாதிரி சூரியன் அல்லது சனி அல்லது செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகுவாக இருந்தால் பேயாட்டம் ஆடுவார். கடுமையான தொந்தரவுகள் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? அதனால் இந்த அமைப்புகளில் இருந்து உங்களுக்கு ராகு தசை வருதுன்னா இந்த காலகட்டங்கள் தான் நீங்கள் கொஞ்சம் செட்பேக் ஆகி பின்னடைவாகிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து ராகு தசை வருதுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விதிகள் ரிஷப லக்னக்காரங்களுக்கு உறுதியாக 40% 45% பொருந்தும். மீதம் இருக்கிற விஷயங்கள்லாம் அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியாது. நம்ம வீடியோவாக போட முடியாது. அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பார்க்குறது கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்பாயின்மெண்ட் எடுத்து. சரிங்களா? ஆக ரிஷபத்திற்கு இந்த வீடியோ கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு பதிவோடு நம்ம சந்திக்கலாம். நன்றிங்க. வணக்கம்.